வா 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 வாங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காரு. ஏமா அண்ணா, கல்யாண பொண்ணு நீ எதுக்குமா இவ்வளவு சிரமப்பட்டு வர நீ? மாமா உங்களுக்கு பத்திரிக்கை வச்சதே போதும் தான் சார். ஆனா என் மாமா மதிக்கிற மனுஷன் நீங்க. உங்களை நேர்ல சந்திச்சு என் பக்கம் இருந்து அழைக்கணும்னு நினைச்சேன். அதான் கிளம்பி வந்துட்டேன். அப்படியாமா? பூங்கடி, நான் சொல்லல சண்முகத்தோட தங்கச்சி பொண்ணு அண்ணம்னு? அது இந்த பொண்ணுதான். வாமா. எங்க தேடினாலும் இப்படி ஒரு தாய் மாமா தங்கச்சி மக உறவை பார்க்கவே முடியாது. இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது சில சமயம் எனக்கே பொறாமையா இருக்குன்னா பாரு. உங்களை பத்தியும் மாமா நிறைய சொல்லிருக்காரு சார். என் மாமாக்கு சிநேகிதர்னு சொல்லிக்க இருக்கிறது செல்லக்கிளி சித்தப்பா ஒருத்தர் மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களதான் சார் அவரை நெருங்கின சிநேகிதர்னு சொன்னாரு. நாங்க ஒரே ஸ்கூல்ல வேலை செஞ்சது என்னமோ கொஞ்ச காலம்தான். அப்புறம் சண்முகம் வேற ஸ்கூலுக்கு மாறி போயிட்டாரு. ஆனா பழகுன கொஞ்ச நாள்லயே மனசோட நெருக்கமாயிட்டான் மனுஷன். அந்த நெருக்கத்தை காலம் பிரிச்சு வச்சாலும் என் மக கல்யாணத்துல மறுபடியும் சேர்றத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னம்மா? அங்கிள், அக்கா வெறும் பத்திரிக்கை மட்டும் வைக்க வரல, எங்க சின்னத்தான் கட்டிக்க போற உங்க பொண்ணையும் பார்க்க தான் வந்திருக்காங்க. அப்படியா? சரிம்மா, நல்லா பாருங்க, மணி கணக்குல பேசுங்க. அம்மா பூங்குடி, ஏமா வர குளிச்சிட்டு இருந்தா நான் கூட்டிட்டு வரேன். சரி. அக்கா நல்லா இருக்காங்கல்ல? ஏமா, இந்த பொண்ணுதாம்மா அண்ணன். ஓ, நீ வாழ போற வீட்டோட மூத்த மருமக, உனக்கு அக்கா மாதிரி. வணக்கம். வணக்கம். இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. இந்தாம்மா. நன்றிங்கம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. இருங்கம்மா, ஒரு போன் பேசணும், பேசிட்டு வரேன். இருங்க இருங்க, பத்திரிக்கையை வாங்கிக்கங்க. குடு. என்னங்க சார், கட்டாயம் வந்துருங்க சார். கண்டிப்பா வந்துடுறேம்மா. சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்க சார். பூங்கடி, இவங்களுக்கு சாப்பாடு ரெடி சரிங்க. பண்ணிடுமா? வாமா. உட்காருங்க. நான் உங்களை பார்க்க தான் வந்தேங்க. சின்ன வயசுலயே உங்களுக்கு என் சின்னத்தான் தான் மாப்பிள்ளையா வரணும்னு பேசி வச்சதே எப்ப நினைச்சாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதையும் தாண்டி என் மாமாக்கு சம்மந்தியா வர எல்லா தகுதியும் உங்க அப்பாக்கு இருக்கு. ஒரு வகையில உங்க அப்பாவை பார்க்க எனக்கு பொறாமையாவும் இருக்கு. எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படி ஒரு தகப்பம் கிடைச்சிட்டா வாழ்க்கையில வர என்ன வேணும் சொல்லுங்க. சரி, நான் எதையோ பேச வந்து எதையோ பேசிட்டு இருக்கேன். நீங்க நிறைய படிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம ரெண்டு பேரும் தான் இனி ஒரே வீட்டுல ஒன்னா வாழ போறோம். நீங்க இத்தனை வருஷமா வளர்த்த அம்மா அப்பாவை விட்டுட்டு திடீர்னு இன்னொரு வீட்டுக்கு போறேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க போக போற வீட்டுல உங்களுக்கு அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா என் மாமா இருப்பாரு. உங்களுக்கு எந்த குறையும் தெரியாம என் மாமா பாத்துக்குவாரு. என் அத்தை தான் கொஞ்சம் முன்கோபி, மத்தபடி மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்க. ஆமா, எங்க சின்னத்தனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்பாக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தான். ஏய், இந்த ஒலப்பி அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. ஆனா அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியல. அவருக்கும் என்ன பிடிச்சிருந்தா தானே நான் கட்டிப்பேன். அவ்வளவுதானே, நீங்க கவலையே படாதீங்க. எங்க சின்னத்தான் என் மாமா கிழிக்கிற கோட்டை தாண்டவே மாட்டாரு. அப்படி ஒரு குணம் அவருக்கு. அவரு அப்படியே என் மாமா மாதிரி. என்ன நீங்க 4 வார்த்தை பேசினா அதுல 3 வார்த்தை உங்க மாமாவை பத்தி தான் பேசுறீங்க. ஆமாங்க, நமக்கு எல்லாமாவும் இருக்கிறவரு, நமக்காக எல்லாத்தையும் சுமக்கிறவரு. மனசு எந்நேரமும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கும். மனசுல இருக்கிறது தாங்க வாயில வரும். நான் என் மாமா வீட்டுக்கு போறதுல எனக்கு 2 சந்தோஷம். ஒண்ணு, என் மாமா வீட்டுக்கே மருமகளா போறது. இன்னொன்னு, என் ஆயுசுக்கும் என் மாமன் கூடவே இருக்க போறது.
என் கல்யாணத்துக்கு அப்புறம் மாமாவை நான் பாத்துக்கிறேன். அத்தைய வேணா நீங்க பாத்துக்கோங்க. நீங்க வரப்போற இடம் காலத்துக்கு உங்களை சந்தோஷமா வச்சுக்க போற இடம். உங்களுக்கு புருஷனா வரப்போறவரு கருப்பு தங்கம். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க வந்தா மட்டும் போதும். நீங்க வந்தா மட்டும் போதும். அப்ப நான் கிளம்புறேங்க. கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். ஐயோ நான் வரலப்பா, அவரும் அங்க இருப்பாரு. எவரு? ஓ, அவரா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனா நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். உங்களை வச்சுதான் உங்களோட அவரை வச்சு செய்யணும். சார், அப்ப நாங்க கிளம்புறோம் சார். சரிம்மா. சரி. சரி, வரேன். போயிட்டு வாங்க. சந்தோஷம். வரேன். சரி, போயிட்டு வாங்க. அமர்னே, இப்ப எங்க இருக்கீங்க? சார் இதோ பக்கத்துல தான் சார் இருக்கேன். இங்க கீழே வீடு 3வது இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இதோ வந்துடுறேன் சார். நான் வெயிட் பண்றேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சார் வணக்கம் சார். உனக்கெல்லாம் இருக்கட்டும். என்ன அமர்னே, ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆஃப் பண்ண மாட்டீங்களா? சாரி சார், அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன அப்படி லேட் ஆயிடுச்சு? சரி, பக்கத்துல ஸ்ட்ரீட் லைட்ல கரெக்டா எரியுதா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். கரெக்டா எரியுதுன்னு சொன்னா மட்டும் பத்தாது, கரெக்ட் டைம்ல ஆஃப் பண்ணவும் செய்யணும். ஓகே சார், பாத்துக்கிறேன். நானும் பாக்குறேன், ஸ்ட்ரீட்ல எல்லா லைட்டும் ஆன்லயே இருக்கு. நான் பாத்துக்கிறேன் சார். ப்ரொடக்ஷன்லயே கரண்ட் தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதிக செலவு. புரியுது சார். அது முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணணும். முனிசிபாலிட்டி லைட் தானே, அலட்சியமா இருக்காதீங்க. சரிங்க சார். நம்ம இங்க மிச்சம் பண்ணாதான் நம்ம வீட்ல கடையில எல்லா